ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை எனி திங், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவை, அவசியமாக தேவையா, வாண்ட் அண்ட் நீட்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, விஷ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பொருள் ஒருத்தங்க வச்சுருக்காங்கன்னா நானும் போய் இந்த பொருள் வாங்கிடணும் அப்படின்னு நம்ம வந்து எக்காரணம் கொண்டே நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா வந்து அது நிறையா தீய செயல்களுக்கு அடித்தளமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ புதுசு நிறைய சீரீஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வாங்குகிற ஃபோன் நாளைக்கு அப்டேட் மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு அடுத்த நாளே அதோட வேல்யூவும் உங்களுக்கு குறையும். அதுக்கு அட்வான்ஸ்டு ரேஞ்சில் உங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும். அது வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அயன் பாக்ஸாக இருக்கட்டும், நிறையா எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் வாங்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ எல்லோரும் செய்கிற தவறு தான், உடனே நம்ம இன்றைக்கே போய் வாங்கிடணும்னு நினைப்போம். அதை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பாஸ் போடுங்க. பாஸ் போட்டு யூ டேக் அ ஒன் டே, அடுத்த நாள் உங்களுக்கு அந்த யோசனை வருதான்னு பாருங்கள். மீண்டும் திரும்பி யூ டேக் அனதர் ஒன் டே. தேவைப்படுதா? 3 நாள், மிக குறைந்த அளவில் 3 நாள் நீங்கள் எடுத்து அந்த பொருள் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் மெயினாக வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ்க்கு சொல்கிறேன். காருக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நான் கூடலாம் நினச்சிருக்கேன். நான் என்ன நினைப்பேன், கொஞ்சம் இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து இப்போ என்னோடய தம்பிலாம் ஐஃபோன் வச்சுருக்கும் போது நம்ம வந்து ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல ஐஃபோன் வாங்கணும் நினச்சிருக்கேன். பட் ஐஃபோன் வாங்குறதுக்கு நிறைய பட்ஜெட் இருக்கும். ஒரு கட்டத்தில் வாங்கலான்னு போகும்போது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இல்லை யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியாமல் போகும். ஸோ அதுக்கெலாம் ஃபீல் பண்ணி ஐஃபோன்லாம் வாங்க முடியல. அப்படி இல்லை, இப்போ எனக்கு ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சா கூட எதுக்கு இப்போ ஐஃபோன் அப்படி யோசிப்பேன். இட் டேக் 3 days இல்லை 3 months, ஒரு 6 மாதமாக நினச்சி, இல்லை 1 வருஷமாக நினச்சி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே செய்கிற தவறுகள் தான். ஒரு சேராக இருக்கட்டும், இன்றைக்கி எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு உடனே நம்ம போய் வாங்கிடுறோம். அது வந்து நமக்கு எப்படி ஹெல்த்தில் சம் ஒபஸ் இது மாதிரி வர மாதிரி, இது ஒரு ஃபோபியா மாதிரி தான். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் வந்து சுத்தமாக வந்து எனக்கு கிடைக்கல. இப்போல்லாம் ஓஎஸ் வந்து 15 மேலே தான் போயிட்டுருக்கு. என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா 11, ஒரு 4 years பேக் வாங்கினது. நான் கடந்த 1 வருஷமாக வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் கூட சரி நீ அதை வாங்கிக்கோ ஃபஸ்ட்டு, ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் சம்மந்தமாக நிறையா வந்தது. பட் நான் எப்படியோ சமாளித்தேன். என்னோடய ஐடியா என்னோடய ஃப்ரெண்டோடைய இதுலையோ இல்லை வீட்டில் ஏதாவது 9000 ரேஞ்சில் கூட இப்போ மொபைல்ஸ்லாம் வந்துடுச்சு. அப்படி இருந்து ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு கட்டாயத்தில் வந்து இந்த மொபைல், இப்போ நான் பேசிகிட்ருக்கிற இந்த மொபைல் வந்து நியூ சீரீஸ் வெளியிட்டாங்க. அப்போ வந்து நான் இது வாங்கினேன். இது வாங்கக்கூட நான் பல முறை வந்து யோசித்தேன். ஐ டேக் அ டைம். ஏன் அதை யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது வந்து இன்னும் உடனே அடுத்து ஒன்று வந்தால் அதை போய் வாங்கணுங்கிறது நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு நம்ம வாங்குறது ஒரு 4-5 yearsக்காவது அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும். சில பேர் வந்து ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு மொபைல் வாங்குகிறேன் 50,000 30,000, இப்போ அண்டர் பட்ஜெட் 15 கீழேயே வந்து நல்ல சாஃப்ட்வேர் மொபைல்ஸ் வந்து ஈக்குவலி ஐஃபோன் ரேஞ்சுக்கே உங்களுக்கு வந்துருச்சு. லைக் தட். வேறு ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், நிறைய கேஜெட்ஸ் நீங்கள் எங்கே போனாலும், அதே மாதிரி ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும், ஆஃபர்ஸ்னால் சொன்னோன்னே நம்ம வந்து போயிடுவோம். ஸோ ஆஃபர்ஸ் வந்து எல்லோரும் செய்கிற சில நேரம் வந்து ஆஃபர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன் எப்படி நான் சொல்கிறேன்னா, அதுக்கு பதில் கேஷ்லேயே நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அந்த 1000 rupeesக்கு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம். ஒன்று சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பெரிய பஜாரில் போய் பண்ணோன்னா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் 2000 3000 வச்சுருக்கீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்மளை மீறி வேறு எடுக்கலாமா,
இது யூஸ் ஆகுமா, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா, அவங்க வேறு அங்கே கேன்வாஸ் பண்ணுவாங்க. மேடம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். I never accepted. I said no clearly. பிகாஸ் இதை யூஸ் பண்ணுவேன். இல்லை இதை என்னோடய அம்மா காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் போதும். இல்லை இந்த ஹேர் ஆயில், இல்லை இப்போ ட்ரெண்டியாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு காம்பேக்டை யூஸ் பண்ணுறீங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்கின்க்கு என்னென்னு நம்மளை விட இன்னொருத்தருக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ சில நேரம் நமக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு என்ன வேணுங்கிறது நம்மளை விட இன்னொருத்தருக்கு தெரிய போகிறதில்ல. சரி, அப்படி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை நம்ம வாங்கணுங்கிற எந்த கட்டாயமும் நமக்கு நிச்சயம் கிடையவே கிடையாது. சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லாமல் விடுறதுனால தான் நமக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்படும். எந்தெந்த இடத்துல நம்ம நோ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்தந்த இடத்துல பிகாஸ் அவங்களுக்கு மார்க்கெட்டிங். இப்போ கம்பெனியில் ஒரு 6 வகை 7 வகை பொருட்கள் வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தங்களை போட்டிருப்பாங்க. அது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும், ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷின் லிக்விடாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு அது அவசியமா, வேணுமா, இல்லை தேவையா? வேணும் வேற, தேவை வேற. ஸோ விருப்பம், வேணும், தேவை 3க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கும் இது வேணும் அப்படின்னு விஷ் பண்ணுறது நோ நீடு. வாண்ட் நோ, நீடு ஓன்லி. ஜஸ்ட் சம்டைம்ஸ் சில விஷயங்களுக்கு நீடு கிடையாது. இப்போ இயற்கையில் நீங்கள் நடந்து போகிறதுக்கும் பீச்சில் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து இயற்கையாக காத்துவாங்க. நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்களேன், இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நான் கொடுத்து தான் பழக்கம், நம்மக்கிட்ட வாங்கிக்கல. ஆனால் மனுஷங்க நம்ம தான் எல்லாத்தையும் வாங்குகிறோம், எதையும் நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அந்த கொடுக்குற இடத்துக்கு நம்ம என்றைக்கு போகிறோமோ அப்போ இந்த வாங்குறத ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அழகான இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஈசன் எம்பெருமான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் கூட இப்போ கேட்கலாம், இப்போ இந்த மொபைல் இருக்கணும் தானே இது பண்ணுறீங்க. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் நியர்லி 1 year 6 months டு பை இட். ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் அது ஸ்கூல் டேஸ் படிக்கும்போதே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எளிமையாக போனாலே ஓ நீங்களா, சரி ஓகே நீங்கள் ரிச், அந்த மாதிரி. ஸோ நெவர் மைண்ட் அபவுட் இட். அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வச்சோ, நம்மளுடைய திக்னஸ்ஸு, பாடி, ஃபேட்டு, ஷார்ட்டு, டாலு, புள்ளி பண்ணுறது, இப்போ அதுக்கெல்லாம் சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நெருங்கிய உறவினர்களோ வெளியில் இருக்கிற நபர்களோ யாருமே யாரையுமே புள்ளி பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காகலாம் எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் நமக்கு இல்லை. நமக்கு தேவையா அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். தேவையாக இருந்தாலுமே அதை நம்ம ஒரு 2 நாள் எடுத்து யோசிச்சுட்டுமே வாங்கிக்கலாம். சிறந்த புத்தகங்கள் வாங்கலாம். புத்தகங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பணம் கொடுத்தாலும், இப்போ நம்ம தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் தாத்தா பாட்டிலாம் பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த பணம்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்னோடய கசின்லாம் ஹோட்டல் போடுறாங்க, இல்லை ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பிடிச்சது வாங்கிக்கிறாங்க. பட் நான் மேக்ஸிமம் டைம்ஸ் புக்கு. ஸோ நான் எப்படி அதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, புக்ஸ் வாங்குவேன், கார்டனிங் வைப்பேன். ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய தேவைகள் மாறுபடும். இப்போ அவங்க சினிமா போகிறதுனால அவங்களும் புக்ஸ் வாங்கணும்னு நான் சொல்லிட முடியாது. நான் புக்ஸ் வாங்குறத அவங்களாலையும் தடுக்க முடியாது. அது நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ புத்தகங்கள் என்றைக்கும் நமக்கு சிறந்த சொத்து. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோவை போடுறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். தேங்க்யூ.